ஸோ டிட்டர்மினன்ட்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த எக்ஸசைஸில் நம்ம 10th சம் வரைக்கும் போட்டுட்டோம் இல்லையா. இப்போ 11th சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். 11th சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷோ தட் டிட்டர்மினன்ட் a² + x² ab ac ab b² + x² bc ac bc c² + x². ஸோ இந்த டிட்டர்மினன்ட், திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் டிவிசிபிள் பை x⁴. இது வந்து x⁴ஆல் டிவிசிபிள்னு சொல்லணும். ஓகேவா. இந்த டிட்டர்மினண்ட்டை x⁴ இன்டூ சம்திங்னு எழுதிட்டோம்னா இது x⁴ஆல் டிவிசிபிள்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21 இஸ் டிவிசிபிள் பை 7. எதனால் சொல்கிறோம்? ஏன்னா 21 எப்படி எழுதலாம்? 3 × 7ன்னு எழுதலாம். அப்போ இன்டூ 7ன்னு வரதுனால தான் அது 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி இது டிவிசிபிள் பை x⁴னா அப்போ நம்ம என்ன சொல்லணும்? x⁴ இன்டூ சம்திங்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டோன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை x⁴ சொல்லலாம். ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, let us consider this determinant. இந்த டிட்டர்மினண்ட்டை எடுத்துக்கலாம். that is a² + x² ab ac ab b² + x² bc ac bc c² + x². இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபுல்லாக a காமனாக இருக்கா, செகண்ட் ரோவில் ஃபுல்லாக நமக்கு b இருக்குது, தேர்ட் ரோலேருந்து c வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோலேருந்து a, செகண்ட் ரோலேருந்து b, தேர்ட் ரோலேருந்து c வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே வெளியில் நமக்கு ஒரு abc வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் ரோலேருந்து நமக்கு ஏவை வெளியில் எடுக்கும்போது it will become as a² + x² by a ஆகிடும். the whole divided by a ஆகிடும். இப்போ அதை தனித்தனியாக டிவைட் பண்ணோன்னா, அதை தனித்தனியாக டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? a² by a + x² by a வருமா. a² by a தான் என்னது? a. ஸோ அப்போ therefore நமக்கு என்ன கிடைக்கும்? a + x² by a b c. அது மாதிரி இங்கே நமக்கு a, இதுவும் நமக்கு என்ன ஆகிடும்? b + x² by b c. அது மாதிரி இங்கே it will become as a b c + x² by c வந்துடும். இப்போ நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா, we are going to use the transformation r1 implies r1 minus r2. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோலேருந்து செகண்ட் ரோவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். r1 implies r1 minus r2 பண்ண போகிறோம். அடுத்தது அதுக்கப்புறமா r2 implies r2 minus r3 பண்ண போகிறோம். இது ரெண்டும் வந்து சும்மா எழுதியிருக்காங்க, அதனால் நம்ம மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல இது எழுதிட்டிங்கன்னா, that is r2 implies r2 minus r3 எழுதிட்டிங்கன்னா r2 மாறிடும். அப்புறம் நீங்கள் r1 implies r1 minus r2 பண்ணும்போது அந்த புது r2 தான் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம் ஆகிடும். ஸோ அதனால் அது தப்பாகிடும். ஸோ அதனால் இப்படி தான் எழுதணும், இந்த ஆர்டரில் தான் எழுதணும். அதாவது முதல்ல r1 அப்புறம் தான் r2 எழுதணும். மாற்றி எழுதுனா தப்பு தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோலேருந்து செகண்ட் ரோவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? a + x² by a minus a. ஸோ ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகிட்டு மீதி நமக்கு x² by a. அதுமாதிரி இங்கே என்ன இருக்கும்? b, இது மைனஸ் b மைனஸ் x² by b இருக்கும் இல்லையா. ஸோ ப்ளஸ் b மைனஸ் b கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? மைனஸ் x² by b. அடுத்து c மைனஸ் c 0ன்னு வந்துடும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? r2 implies r2 minus r3. r2லேருந்து r3யை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ a minus a 0ன்னு வந்துடும். இங்கே b + x² by b minus b. இப்போ இந்த மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு மீதி x² by b வந்துடும். அடுத்தது c minus x² by c. ஸோ ப்ளஸ் சியும் மைனஸ் சியும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? மைனஸ் x² by c இருக்கும். ஓகேவா. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்கள், ஃபுல்லாக நமக்கு x² காமனாக இருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இது 0வாக இருந்தால் கூட we can take x² அவுட் சைடு. ஏன்னா திருப்பி x²ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 0னே தானே இருக்கும். ஸோ அதனால் we can take x² அவுட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு ஒரு x² காமனாக இருக்குது. அதுமாதிரி செகண்ட் ரோலையும் நமக்கு ஒரு x² காமனாக இருக்குது. we have x² காமன் in செகண்ட் ரோ. ஸோ இந்த abc அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு x², செகண்ட் ரோவில் ஒரு x² எடுக்கிறோம். அதை எடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகிடுது? becomes as x⁴ ஆகிடுது. ஓகேவா. இன்டூ திஸ் டிட்டர்மினன்ட்னு வந்துடுது. ஸோ x² வெளியில் எடுத்து இந்த மாதிரி எழுதிடும். இப்போது x⁴ இன்டூ சம்திங்னு எழுத முடிஞ்சதா? x⁴ இன்டூ abc இன்டூ சம்திங்னு எழுதியிருக்கோம். இப்போ விச் இஸ் டிவிசிபிள் பை x⁴ இப்போ இதை x⁴ஆல் டிவைட் பண்ண முடியும் இல்லையா. அப்போ therefore this determinant is divisible by x⁴. ஸோ அதான் நம்ம சொல்கிறோம், therefore it is divisible by x⁴. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் ரோலேருந்து a வெளியில் எடுக்கிறோம், செகண்ட் ரோலேருந்து b வெளியில் எடுக்கிறோம், தேர்ட் ரோலேருந்து c வெளியில் எடுக்கிறோம். அப்படி வெளியில் எடுக்கும்போது இந்த a² + x² என்ன ஆயிடுது? a + x² by a b c.
அதனால் இங்கே வந்து b, இது b + x square by b c. இங்கே a b c + x square by c ன்னு வந்தது. இப்போ நம்ம அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன யூஸ் பண்ணுறோம்? r1 implies r1 minus r2. r1லேருந்து r2 சப்ராக்ட் பண்ணி அது r1 இருக்க பிளேஸில் எழுதுகிறோம். ஓகேவா? மாற்றி எழுதக்கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ரெண்டையும் மாற்றி எழுதுனீங்கன்னா தப்பு தான். ஃபஸ்ட்டு r1 implies அதுதான் வரணும், அப்புறம் தான் r2 implies வரணும். மாற்றி எழுதுனா தப்பு தான். ஓகேவா? ஸோ r1 implies r1 minus r2 பண்ணுறோம். அடுத்தது r2 implies r2 minus r3 பண்ணுறோம். அப்படி பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருது. இப்போ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபுல்லாக ஒரு எக்ஸ் ஸ்கொயர் காமன், செகண்ட் ரோலையும் நமக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் காமன். அதை வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வில் கெட் திஸ் as x power 4. x power 4ன்னு வந்துடும். இப்போ therefore the multiple of x power 4 இருக்கனால கண்டிப்பாக it is divisible by x power 4. இது x power 4ஆல் டிவைட் ஆகும். புரிஞ்சுதா? இது இந்த சம் புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if a, b, c are all positive and pth, qth and rth terms of the GP, show that determinant log a p1, log b q1, log c r1 is equal to 0. ஸோ இந்த determinant value 0 நம்ம காட்டணும். ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி மூணுமே பாசிட்டிவ் அண்ட் ஏங்கிறது பீத் டேர்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், பிங்கிறது கியூத் டேர்ம் அண்ட் ஆருங்கிறது சிங்கிறது ஆர்த் டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், general term of a geometric progression க்கு என்ன ஃபார்முலா? an is equal to ar power n minus 1. ஆக்சுவலாக இங்கே சின்ன ஏவும் ஸ்மால் லெட்டர் ஏவும் ஸ்மால் லெட்டர் ஆர்ன்னு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஸ்மால் ஏவும் ஸ்மால் ஆரும் ஆல்ரெடி இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஏவும் இருக்குது, ஸ்மால் ஆரும் இருக்குது. அப்போ therefore நம்ம இதையும் நம்ம ஸ்மால் ஏ ஸ்மால் ஆர்ன்னு எடுத்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இதை we are taking it as capital A and capital R. ஸோ இங்கே கேபிட்டல் ஏங்கிறது it represents the first term and கேபிட்டல் ஆருங்கிறது it represents the common ratio. It represents the common ratio. ஸோ இந்த இதை நம்ம இதுதான் வந்து nth term கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ pth term தான் ஏன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? pth term தான் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவை நம்ம என்னென்னு எழுதலாம்? a is equal to ar power p minus 1. அதுமாதிரி பிங்கிறது கியூத் டேர்ம். அப்போ பி எப்படி எழுதலாம்? ar power q minus 1. அதுமாதிரி சிங்கிறது ஆர்த் டேர்ம். அது எப்படி எழுதலாம்? ar power r minus 1ன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இதில் வந்து ரெண்டு சைடும் லாக் எடுக்க போகிறோம். we are going to take log on both sides. ஸோ லாக் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? log a is equal to log of ar power p minus 1ன்னு வந்துடும். Now this is of the form log of m into n. So log of mn can be written as log m plus log n ன்னு எழுதலாமா? log m plus log n. ஸோ அப்போ log a plus log r power p minus 1. அதுமாதிரி பவரில் ஏதாவது இருந்தால் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம் இல்லையா? log m power n can be written as n log m. லாகில் அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த பவரில் இருக்கிறத let us bring it to the front. இங்கே ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ therefore it becomes as log a plus p minus 1 into log rன்னு வந்துடும். ஓகேவா? சிமிலர்லி இப்போ therefore log a எப்படி எழுதுகிறோம்? log a can be written as log a. இது log small a, இது which is equal to log capital A. இது வந்து ஃபஸ்ட்டு term of the geometric progression இருக்காக capital A போட்டிருக்கோம். இது p into log r. இந்த log r உள்ள மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ p into log r minus log rன்னு வந்துடும். சிமிலர்லி log b எப்படி எழுதலாம்? log a plus q into log r minus log r. அதுமாதிரி log c எப்படி எழுதலாம்? log a plus r into log r minus log rன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை we are going to substitute in the LHS. இந்த LHS நம்ம கொடுத்துருக்காங்களே அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த log ஏக்கு பதிலாக இதையும், log பிக்கு பதிலாக இதுவும், log சிக்கு பதிலாக இதையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறோன்னா, we are using the transformation c1 implies c1 minus log r into c2 plus log r into c3. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் இந்த செகண்ட் காலம் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம log r ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை இதோட சப்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த தேர்ட் காலம் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக log r ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ண போகிறோம். புரியுதா? இந்த செகண்ட் காலம் எலிமெண்ட்ஸை ஃபுல்லாக log r ஆல் மல்டிப்ளை பண்ணி இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். மீன் தேர்ட் காலம் எலிமெண்ட்ஸை ஃபுல்லாக log r ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் இல்லையா? இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? log a p1, இங்கே log a q1, log a r1ன்னு இருக்கும். இப்போ இதில் ஃபுல்லாக log a காமனாக இருக்கா? ஃபஸ்ட்டு காலமில் ஃபுல்லாக we have log a காமன். ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்? 1 1 1 pqr 1 1 1ன்னு வந்துடும்.
Now these two columns are identical. இந்த ரெண்டு காலமும் identical இல்லையா? அப்போ therefore log A into 0 ன்னு வந்துரும். Since C1 and C3 are identical. C1 and C3 are identical. அப்போ therefore the value of this determinant is 0. Then நமக்கு prove பண்ண சொல்லியிருக்காங்க equal to 0 தானே prove பண்ண சொல்லியிருக்காங்க. Hence proved. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது என்ன பண்ணுறோன்னு முதல்ல ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எழுதிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா இதுதான். அங்கே நம்ம கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்மால் ஏ ஸ்மால் ஆர் ஆல்ரெடி நம்ம சம்ஸில் இருக்கிறதுனால, இங்கே நம்ம கொடுத்துருக்க கொஷினில் இருக்கிறதுனால we are using capital A and capital R. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் or any particular term, nth term in the geometric progression. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது pth டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு AR பவர் P-1 வந்துருக்கு. பிங்கிறது qth டேர்ம் which is AR பவர் Q-1. சிங்கிறது rth டேர்ம் AR பவர் R-1 வந்துருக்கு. இப்போ லாக் எடுக்கிறோம். இதுக்கு லாக் எடுத்தோம்னா log A is equal to log of this-ன்னு வந்துருக்கு. இப்போ this is of the form log mn. log mn எப்படி எழுதலாம், log m plus log n ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி log a plus log r power P-1 ன்னு எழுதுறோம். Now this is of the form log of m power n. So log of m power n can be written as n log m ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிடும். பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இதை LHSல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த log a log b log cக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம், C1 implies C1 minus log r C2. தட் இஸ் இந்த செகண்ட் காலமை ஃபுல்லாக log r ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட சப்ராக்ட் பண்ணணும். இந்த தேர்டு காலமை ஃபுல்லாக log r ஆல் ஆட் பண்ணி இதோட ஆட் பண்ணணும். அப்படி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். நமக்கு மீதி log a மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ log a இது ஃபுல்லாக log a இருக்கும். இங்கே PQR இங்கே 1 1 1 இருக்கும். இப்போ இந்த காலமில் ஃபுல்லாக log a காமனாக இருக்கா? ஸோ அதை வெளியில் எடுத்துலாம். log a வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், இங்கேயும் 1 1 1 இங்கேயும் 1 1 1 and C1 and C3 are identical. அப்போ therefore the value of this determinant is 0. ஸோ இந்த determinantோட value 0. ஓகேவா? ஓகே, இப்போ next one பார்க்கலாம். That is 13th one. Find the value of this determinant, that is log y, determinant 1 log y to the base z, log y to the base x, log z to the base x. இது log x to the base y 1 log z to the base y. அதுமாதிரி இங்கே log x to the base z log y to the base z 1. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன? ஸோ இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே xyz are not equal to 1. xyz வந்து 1 கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா log 1 0, அதனால தான் அது 1 கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு let us consider this. இதை எடுத்துக்கலாம். இந்த லாகோட டெஃபினிஷன் முதல் சொல்லிடுறேன். உங்களுக்கு 2 cube is equal to 8ன்னு இருந்ததுன்னா 2 cube is equal to 8ன்னு இருந்தால் அதை எப்படி எழுதலாம், log 8 to the base 2 is equal to 3ன்னு எழுதலாம். log 8 to the base 2 is equal to 3ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ 2 power 1 is equal to 2 இல்லையா? 2 power 1 is equal to 2. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், log 2 to the base 2 is equal to 1ன்னு எழுதலாமா? log 2 to the base 2 is equal to 1 ன்னு எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இந்த ரெண்டு நம்பரும் சேமாக இருந்தால் நமக்கு இது 1 வரும் இல்லையா? ஸோ அப்போ therefore இந்த 1 can be write it as log x to the base x ன்னு எழுதலாமா? ஏன்னா நம்ம இப்போ தான் சொன்னோம் லாகில் இந்த ரெண்டு நம்பரும் சேமாக இருந்தால் 1 வரும். ஏன்னா x power 1 x தானே, அதனால தான் we are getting it like this. ஸோ இந்த 1 எப்படி எழுதுறோம்னா we are writing it as log x to the base x ன்னு எழுதுறோம். மீதி இருக்கிறதுல அதே தான் log y to the base x, log z to the base x, இதெல்லாம் அதே தான் log x to the base y, இதெல்லாம் அதே தான் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் we are going to use a change of base rule. change of base rule ஒன்று படிச்சிருப்பீங்க. அது படிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா லாகிரிதம்ஸ் வந்து நமக்கு செகண்ட் சாப்டரில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதனால் யூ நீட் நாட் வரி அட் ஆல். நான் செகண்ட் சாப்டர் நடத்தும் போது உங்களுக்கு இந்த லாகிரிதம்ஸ் நான் சொல்லித்தரேன் எப்படி வந்துச்சுன்றது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு இந்த சம்முக்கு தேவையானதை மட்டும் கற்றுக்கோங்க. log y to the base x, log y to the base x எப்படி எழுதலாம்னா log y to the base z into log z to the base x ன்னு எழுதலாம். தட் இஸ் இதை வந்து வேறு பேஸுக்கும் அந்த அதே பேஸை தூக்கி இங்கே போட்டு டு த பேஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம y to the base xன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாவில் எப்படி வந்துச்சுங்கிற டெரிவேஷன் எல்லாமே நமக்கு செகண்ட் சாப்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் யூ நீட் நாட் வரி, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்ம செகண்ட் சாப்டர் படிக்கும்போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
So the log y to the base x நம்ம எப்படி எழுதலாம் log y to the base z into log z to the base x ன்னு எழுதலாம். இப்போ இந்த log x to the base x, இந்த log x to the base x எப்படி எழுதுறோம்னா log z to the base x into log x to the base z ன்னு எழுதுறோம். ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த z z கேன்சல் ஆகிட்டு x to the base x வந்துடும் இல்லையா. ஸோ இதை log z to the base x into log x to the base z ன்னு எழுதுறோம். அதுமாதிரி இந்த log x y to the base x எப்படி எழுதுறோம் log y to the base z into log z to the base x ன்னு எழுதுறோம். இது அப்படியே எழுதிக்கிறோம் log z to the base x. இப்போ இதில் பாருங்கள் செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அப்படியே எழுதிக்கிறோம், அதில் எந்த சேஞ்சுமே பண்ணல. செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்படியே தான் எழுதுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபுல்லாக பாருங்கள் log z to the base x நமக்கு 3 டேர்ம்லேயுமே காமனாக இருக்கு இல்லையா. இந்த மூணுத்துமே R1ல we have log z to the base x common. ஸோ அதனால் let us take, so taking log z to the base x from R1. ஸோ R1லேருந்து நம்ம இந்த log z to the base x காமனாக வெளியில் எடுத்துகிறோம். வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே மீதி என்ன இருக்கும் log x to the base z, இங்கே மீதி என்ன இருக்கும் log y to the base z இருக்கும், இங்கே மீதி என்ன இருக்கும் 1 இருக்கும். ஓகேவா, மீதி 2 காலமும் அதே தான் இருக்கும். ஸோ அந்த log z to the base x இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் R1 R3 எப்படி இருக்குது ஐடென்டிக்கலாக இருக்கு இல்லையா. R1ல என்ன இருக்கோ அதே தான் R3ல இருக்குது. இப்போ therefore R1 and R3 are identical, அது ரெண்டும் identical. இப்போ therefore the value of this determinant is 0. ஸோ இந்த determinantோட value 0. ஏன்னா since R1 is equal to R3. அப்போ therefore log z to the base x into 0 which is equal to 0. அப்போ therefore this is the value of this determinant. 0 is the value of the determinant. புரிஞ்சுதா இது? ஸோ இது எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இந்த சம் வந்து நம்ம இந்த கொஷின் எழுதிக்கிறோம். 1 எப்படி எழுதுறோம் log x to the base xன்னு எழுதுறோம். அது எதுனாலும் தெரியுது இல்லையா. இப்போ x power 1 is equal to x. அப்போ அது லாகில் எழுதணும்னா log x to the base x is equal to 1ன்னு வந்துடும். ஸோ அதனால் log x இது 1 வந்து we are writing it as log x to the base xன்னு எழுதிடும். எழுதிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம். சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்ன்றது என்ன log y to the base x, log y to the base x ன்னு இருந்ததுன்னா log y to the base z into log z to the base x ன்னு எழுதலாம். We can write it like this. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம். இந்த x to the base x எப்படி எழுதுகிறோம் log z to the base x into log x to the base z. அதுமாதிரி இதை எப்படி எழுதுகிறோம் log y to the base z into z to the base x. அதுமாதிரி இங்கே இதை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த தேர்ட் டேர்முக்கு எந்த இதுவும் அப்ளை பண்ண தேவையில்ல, அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபுல்லாக log z to the base x காமனாக இருக்கு இல்லையா. இதில் log z to the base x, இங்கே log z to the base x, இங்கே log z to the base x. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம வெளியில் எடுத்துகிறோம். ஸோ log z to the base x from R1, R1லேருந்து அதை வெளியில் எடுத்துகிறோம். வெளியில் எடுத்துட்டோன்னா என்ன வரும் இங்கே மீதி log x to the base z, இங்கே நமக்கு log y to the base z, இங்கே 1ன்னு இருக்கும். இதுதானே தேர்ட் ரோலே இருக்குது. the same elements we have in third row. Therefore R1 and R3 are identical. Therefore the value of this determinant is 0. Now 0 into anything is going to be 0. Okay va? Okay, so இந்த 13th sum இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ next 14th one. So இந்த 14th sum எப்படி போடணும்னா if A matrix ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க A is equal to 1/2 alpha 0 1/2 ன்னு இருந்துச்சுன்னா then prove that summation k is equal to 1 to n determinant A power k is equal to 1/3 into 1 minus 1/4 power n ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove this, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to use this property. இந்த இது கொடுத்திருக்காங்க இல்லையா, that is determinant என்ன கொடுத்திருக்காங்க a power n. determinant a power n can be written as determinant a the whole power n. the property 3 பார்த்தோம் இல்லையா, இது அந்த பேஜ் நம்பர் 26ல பேஜ் நம்பர் 26ல நோட் 7.9ல தேர்ட் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. determinant a power n can be written as determinant a the whole power n. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். now let us consider this. இப்போ இதை எடுத்துக்கலாம். that is இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம்.
ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ என்ன வரும்? இட் இஸ் டிட்டர்மினண்ட்டாக எழுதிட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மேட்ரிக்ஸாக இருக்கும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேட்ரிக்ஸ்க்கு தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆனால் மேட்ரிக்ஸும் டிட்டர்மினண்ட்டும் ஒன்று கிடையாது. போத் ஆர் நாட் த சேம். ஸோ அதனால் ரெண்டும் ஒன்று கிடையாது. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? நம்ம டிட்டர்மினண்ட்டாக எழுதிட்டு அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வருது? ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயகனல் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த அதர் டயகனல் பண்ணும்போது நமக்கு 1/4ன்னு வந்துடுது. 1/4 மைனஸ் 0 which is 1/4ன்னு வந்துடுது. இப்போது நம்ம கொஸ்டினில் LHS என்ன கொடுத்துருக்காங்க? summation k is equal to 1 to n determinant a power kன்னு கொடுத்துருக்காங்க. that is summation k is equal to 1 to n determinant a power k தானே கொடுத்துருக்காங்க. இதை can we write it as determinant a the whole power k ன்னு எழுதிக்கலாமா using this property? இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ தான் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இதை எழுதிட்டு இப்போ கேக்கு வந்து நம்ம வேல்யூஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? determinant a plus determinant a square plus determinant a cube plus etc plus determinant a power n. ஸோ determinant a power n வரைக்கும் வந்துடுது. புரியுதா? அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. கேக்கு 1லேருந்து n வரைக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இந்த சம்மேஷன் இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்? யூ ஹாவ் டு ஆட் எவ்ரிதிங். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் இந்த மாதிரி கிடச்சிருது. ஓகேவா? நவ் இப்போ இதுக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் ஏ என்னன்னு சொன்னோம்? 1/4ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வருது? 1/4 + 1/4 the whole square plus 1/4 the whole cube plus etc plus 1/4 the whole power n. இப்போ இது பாருங்க, ஜாமெட்ரிக் சீரீஸாக இருக்கா? இட் இஸ் லைக் ஜாமெட்ரிக் சீரீஸ். ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனோட அடிஷனாக இருக்கா? ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் 1/4, செகண்ட் டேர்ம் வந்து இதோட 1/4 மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் த செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் வந்து இதோட 1/4 மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் த தேர்ட் டேர்ம். அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா என்ன பண்ணணும்? ஏபிக்கு ஃபஸ்ட்டு டேர்மோட ஏதாவது ஒரு காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணணும். இங்கே நமக்கு என்ன பண்ணணும்? ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் காமன் ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணணும். யூ ஹாவ் டு மல்டிப்ளை ஏ காமன் ரேஷியோ. ஸோ அப்போ இங்கே வந்து வி ஹாவ் இந்த காமன் ரேஷியோ என்ன வந்து 1/4. ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் 1/4, அதோட ஒரு 1/4 மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் டேர்ம் கிடைக்குது, அதோட ஒரு 1/4 மல்டிப்ளை பண்ணால் தேர்ட் டேர்ம் கிடைக்குது, and so on. So therefore this is in GP. So this is in GP or geometric progression or geometric series இருக்கு. geometric seriesல நமக்கு SN ஃபார்முலா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். SN ஃபார்முலா படிக்கலனாலும் கவலைப்படாதீங்க. யூ நீட் நாட் வரி. அகெயின் நமக்கு 5th சாப்டரில் இதெல்லாம் இருக்குது, திரும்ப ஒருக்க சொல்லி தருவாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் இந்த ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், ஜாமெட்ரிக் சீரீஸ் இதெல்லாம் படிக்கலைனாலும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இதெல்லாம் நம்ம திரும்ப ஒருக்க படிக்க தான் போகிறோம். எனிவே வி ஹேவ் இட். நமக்கு 5th சாப்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ SNக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? த ஃபார்முலா இஸ் A into 1 minus r power n divided by 1 minus r. இல்லையா? when r is less than 1. so இங்கே r is less than 1. ஏன்னா the common ratio is 1/4. so இது வந்து இந்த formula is when r is less than 1. when r is greater than 1 என்ன பண்ணணும்? r power n minus 1 by r minus 1 எழுதிக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இங்கே வந்து a is equal to 1/4 and r is equal to 1/4. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ therefore this LHS is equal to இது ஃபார்முலா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த சம்மோட கண்டினியூஷன் இங்கே பண்ணுறேன். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது? ஏ வந்து 1/4 into 1 minus 1/4 the whole power n divided by 1 minus 1/4 வந்துடும். நான் இப்போ இந்த டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வரும்? 1/4 into 1 minus 1/4 power n divided by, இப்போ இது நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? 4 is the LCM. இங்கே 4 minus 1ன்னு வந்துடும், which is 3/4 வந்துடும் இல்லையா? therefore this can be written as, இந்த 3/4 ரெசிப்ரோக்கல் எழுதுவோம், which is equal to 1/4 into இந்த 3/4 ரெசிப்ரோக்கல் எழுதுனா என்ன வரும்? 4/3 into 1 minus 1/4 power n வந்துடும். இப்போ இதில் 4 கேன்சல் பண்ணிடலாமா? 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்குது? 1/3 into 1 minus 1/4 power n வந்துடும். ஓகேவா? 1/3 into 1 minus 1/4 power n வந்துடும். இதை தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. this is what we have to prove. the LHS equal to 1/3 into 1 minus 1/4 power n. this is what we have to prove. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. hence proved. புரிஞ்சுதாம்மா? இந்த சம் என்ன பண்ணோன்னு? இந்த சம் வந்து நம்ம இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்.
இந்த மேட்ரிக்ஸ்க்கு முதல்ல டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். அப்புறம் இதில் LHS எடுத்துக்கிட்டோம். LHS என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சம்மேஷன் k is equal to 1 to n டிட்டர்மினன்ட் ஆஃப் a power k கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் அது இது டிட்டர்மினன்ட் ஆஃப் a power k கொடுத்துருந்தாங்க. இதை வந்து we can write it as determinant a the whole power k by using this property. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிடும். எழுதிட்டு இப்போ நமக்கு கேக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1லேருந்து n வரைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருது. இப்போ நம்ம இந்த டிட்டர்மினன்ட் ஏக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு geometric series கிடச்சிருது. we are getting a some geometric series. So sum of n terms in a geometric series க்கு formula என்ன? Sn formula a into 1 minus r power n by 1 minus r when r is less than 1. இங்கே r is less than 1 இல்லையா? ஏன்னா r is equal to 1 by 4 which is less than 1. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து a is equal to 1 by 4, r is equal to 1 by 4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா we are getting this RHS கிடச்சிருது. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 16th சம் போடலாம். 16th one. ஸோ 16th one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா if A is a square matrix and determinant A is equal to 2, then find the value of determinant A into A transpose. ஸோ இதோட determinant value கேட்டிருக்காங்க. A is a square matrix ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A is given. என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is a square matrix and it is also given that determinant of A is equal to 2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ determinant of A 2னா இப்போ determinant of A transpose என்ன வரும்? அதுவும் 2 தானே. ஏன்னா ஒரு டிட்டர்மினண்ட்டில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் the value of the determinant remains unchanged இல்லையா? ஏன்னா இதான் நமக்கு ப்ராப்பர்ட்டி 1ன்னு படித்தோம். இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி 1ன்னு படித்தோம். தட் இஸ் ஒரு டிட்டர்மினண்ட்டில் ரோவையும் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இப்போ டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ மாறாது இல்லையா? இதுதான் we studied it as property 1. ப்ராப்பர்ட்டி 1ல தானே படித்தோம் determinant A is equal to determinant A transpose. இது ரெண்டு ஈக்குவல்ன்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் படித்தது. ஸோ அப்போ therefore we can say that இது ரெண்டு ஈக்குவல் இல்லையா? இப்போ therefore determinant A transpose is also equal to 2. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நமக்கு determinant of A into A transpose கேட்டிருக்காங்க. இதை we can write it as determinant A into determinant A transposeன்னு எழுதலாம். ஏன்னா by using this property, that is determinant AB, determinant AB is equal to determinant A into determinant B. Determinant A into determinant B. இது ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம இங்கே படித்தோம். இதோ determinant AB is equal to determinant A into determinant B. So using this property, in the determinant of A into A transpose, determinant A into determinant A transpose ன்னு எழுதிக்கலாம். இப்போ determinant A தெரியும், just 2. determinant A transpose தெரியும் 2. So அப்போ 2 into 2 which is equal to 4. அப்போ therefore we can say that determinant A into A transpose is equal to 4 ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா இது? இது புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 17th சம் பார்க்கலாம். ஸோ 17th one என்ன கொடுத்துருக்காங்கன்னா if A and B are square matrices of order 3 such that determinant A is equal to -1 and determinant B is equal to 3, find the value of determinant 3 into AB. சரி, determinant 3 into AB கேட்டிருக்காங்க. determinant of 3 into AB கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 17th one determinant A is equal to -1 கொடுத்துருக்காங்க. இதை வந்து you can also do it as a homework. determinant B is equal to 3 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? determinant 3 into AB கேட்டிருக்காங்க. இதை வந்து we can write it as இதை either நம்ம 3 intoன்னு எழுதலாம் or determinant 3 or modulus of 3 into determinant A into determinant B ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? or நம்ம 3 வெளியில் எடுத்துகிட்டு கூட 3 into determinant A into determinant B ன்னு எழுதலாம் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம், இது இப்படி எழுதக்கூடாது, ஒரு நிமிஷம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு இந்த 3க்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். determinant K into A can be written as K power n into A. இது ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன் இல்லையா? determinant K into A can be written as determinant K power n into A. ஸோ அப்போ இதை நம்ம we can write this as இதை 3 cube. ஏன்னா இங்கே A and B are square matrices of order 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே நான் K power n நான் மீன் பண்ணது என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த டிட்டர்மினன்ட். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லலாம்? 3 cube into determinant ABன்னு எழுதலாம்.
This is by using the formula determinant k into a can be written as k power n into determinant a. ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படித்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி நான் நோட்டில் கூட எது சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை we are writing it as 3 cube into abன்னு எழுதிடும். இப்போ இதை எப்படி எழுதுறோம்னா 3 cube into இதை determinant a into determinant bன்னு எழுதலாம் இல்லையா? This is by the property determinant ab can be written as determinant a into determinant b. அதை யூஸ் பண்ணி இது மாதிரி எழுதிடும். இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 9 into -1 into 3. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இட்ஸ் -27. ஓகேவா? இது புரிஞ்சுதாமா? ஓகே. இப்போது இதில் அடுத்து உங்களுக்கு இந்த 18 and 19 இது 18 and 19 you can do it as a homework. எப்படின்னா 18 சம் பாருங்கள், லாம்டா இஸ் ஈக்குவல் டு -2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லாம்டாக்கு -2 சப்ஸ்டியூட் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். லாம்டாக்கு -2 சப்ஸ்டியூட் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ஈஸி. அடுத்தது டிட்டர்மைன் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்க நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் டூ இட் லைக் திஸ். இந்த செகண்ட் காலம்லேருந்து ஒரு 2 வெளியில் எடுக்கலாம். அடுத்து இந்த தேர்ட் காலம்லேருந்து ஒரு 5 வெளியில் எடுக்கலாம். ஸோ 2 into 5 10ன்னு வந்துடும். அப்புறம் இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்புறம் அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். யூ நோ ஹவு டு சால்வ் அ குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ண முடியும்னு தெரியும் இல்லையா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். இது சப்போஸ் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் சம்ஸ் தெரிலனா ஜஸ்ட் யூ ஆஸ்க் மீ, கேளுங்க, ஐ கிளியர் இட். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இது செகண்ட் காலம். ஏன்னா இதை 2 எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். ஏன்னா இதில் இந்த 2வையும் 5ஐயும் வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிட்டர்மினன்ட் இப்படி ஆகிடும். வில் கெட் திஸ் லைக் திஸ். இந்த மாதிரி வந்துடும். 10 வெளியே 2 into 5 10ன்னு வந்துடும். இங்கே நமக்கு 1 1 1 1 -1x, இங்கே 4 1x² வந்துடும். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. அதனால தான் நான் அதை வெளியில் எடுத்துகிட்டு பண்ண சொல்கிறேன். இல்லைன்னா இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலாம், தப்பு இல்லை. தப்பு இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணால் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இது நீங்கள் டேக்கிங் 2 from C2 and 5 from C3 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இப்படி 10 வந்துடும். 10 நீங்கள் 10 is not equal to 0. ஸோ இந்த 10ஐ விட்டுறலாம். வெறும் இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு 2 வேல்யூ வரும். யூ ஹவ் டு ரைட் இட் டவுன் தட். ஓகேம்மா. ஸோ இதோட நம்ம 7.2 முடிக்கிறோம். we are finishing exercise 7.2.